easy go. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிராணி தான் விளாட போகிறோம். ஏற்கனவே இந்த கேம் நம்ம அசிங்கமாக தோற்றுருப்போம். இன்றைக்கி முடிச்சு ஆகணும்னு வந்திருக்கோம். ஓகே, ஏன் ப்ரோ இத்தனை நாள் அந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சுத்தமாக உடம்பே முடியல கைஸ். வாய்ஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஓகே, டே 1 அதனால தான் வீடியோ வந்து போட முடியல. என்னால் மன்னிச்சுக்கோங்க. இனிமேட்டு கரெக்டாக வீடியோ வரும். ஓகே கைஸ், டே 1 முடிஞ்ச அளவுக்கு டே 1லேயே முடிக்க பார்ப்போம். ஓகே, அங்கே புக் இருக்குது. அந்த புக் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் கீக்கு அந்த புக்கு தேவைப்படும். அந்த புக் எடுத்துப்போம். ஓகே, கிளவி எங்கே? ஓகே, பாத்ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாத்ரூமில் ஒன்றும் இல்லை. சரி, கிளவி கீழே இருக்க மேலே இருக்கான்னு வேறு தெரியலையே காய்ஸ். எங்கே இருக்குது? டப்புன்னு வந்துச்சுன்னா இருங்க, புக்கை ட்ராப் பண்ணி பார்ப்போமா? புக்கை ட்ராப் பண்ணி பார்ப்போங்க. எங்கே மேலே சவுண்டு கேட்குது. இங்கே வர மாதிரி சவுண்டு கேட்குது. எங்கே இருக்கா? எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருப்பானோன்னு எனக்கு பக்கத்தில் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது கைஸ். பக்கத்தில் தான் சவுண்டு கேட்குது. ஓகே, பின்னாடி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி தான் சவுண்டு வரா. ஓகே ஓகே, இந்த சைடு போவோம். ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஓகே, இங்கே விரிஞ்சிருக்கு. வந்துட்டா, ஓடிடுவோம். இதை போய்ட்டு டப்புன்னு மேலே புக்கு வைப்போம். ஓகே கைஸ், அப்புறமா பார்க்குறீங்களா? லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது? ஓகே, இது இந்த வீல் தேவைப்படாது நமக்கு இப்போதைக்கு. ஓகே, டப்புன்னு இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன். ஐயோ, ஓப்பன். ஓகே ஓகே ஓகே, வச்சிரு. ஓகே, அது டைம் ஆகும் கைஸ் அந்த கீ வரதுக்கு. அதுக்குள்ளே நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், அங்கே பாருங்கள் கிளம்பி போகுது. நம்ம பேசாமல் இந்த சைடு ஓடிடும் வாங்க. ஓகே, கீழே குச்சிருவோம். கீழே அந்த சைடெலாம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அங்கே கேஸ் சிலிண்டர் இருக்குது கைஸ். அங்கே மேலே கேஸ் சிலிண்டர் இருக்குது. ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஓகே இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, ஃப்ரெஞ்ச் இருக்குது. அது ஞாபகம் வச்சுப்போம். ஃப்ரெஞ்ச் இருக்குது. கீழே போட்டுருவோம் கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு. ஏன்னா இது நமக்கு கார் எஸ்கேப் கிளம்பி வந்துட்டா கைஸ். இன்னும் அடிச்சிருப்பா. ஓகே, இது கார் எஸ்கேப் பண்ண நமக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெஞ்சு. அதனால் இது கீழே கொண்டு போய் போட்டுப்போம். ஓகே, கோ. இங்கே என்ன இருக்குது? இங்கே வெப்பன் கீ இருக்கும் கைஸ் எப்பயுமே. அதனால் இங்கே இப்போதைக்கு இல்லை. கீழே போட்டு கிளம்பி ஃபஸ்ட்டு கீழே கூப்பிட்ருவோம். அப்புறம் நம்ம மேலே போவோம். வா டப்புன்னு வா. இது வந்து பொறுமையாக நடந்துருது கைஸ். நம்ம தப்பிச்சிடும்னு தெரிஞ்சு பொறுமையாக நடந்துருது. வேறு காலில் வர மாட்டேங்குது. ஓகே, டப்புன்னு போவோம் மேலே. ஓகே குமி உள்ளே போ. ஓகே இந்த ரூமில் இங்கேயும் எதுவும் இல்லையா? இருங்க, மேலே டெடி ரூமில் எதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த 2 பாக்ஸும். ஓகே கைஸ், கார்கி இருக்குது. சூப்பர், கார்கி இருக்குது, எடுத்துப்போம். ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. உள்ளே எதாவது இருக்கா? ஏதாவது இந்த கிணறுக்கு சுற்றுறது ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம போய்ட்டு கீழே போவோம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். கிளவி எதாவது வருதா? இல்லை. கீழே போய்ட்டு கார் டிக்கியில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் என்ன வாய்க்கொள்ளறது கைஸ். என்ன எஸ்கேப் ப்ரோ பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குதுன்னு இப்போ வரைக்கும் காருக்கான 2 பொருள் கிடச்சிருக்குது. காரோட கீயும் அப்புறமேட்டு வெறிஞ்சு கிடச்சிருக்கு. ஓகே, ஹேமர் இருக்குது கைஸ். ஹேமர் நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. 2 இடத்துல உடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஹேமர் எடுத்துப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன எஸ்கேப் பண்ணுறது சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, இது பெப்பர் ஸ்ப்ரே. ஓகே, அதனால் நம்ம போக பார்ப்போம். என்ன இப்போ 2 எஸ்கேப் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். எதில் நமக்கு சீக்கிரம் பொருள் கிடைக்குதோ அதில் ஏதோ 2 எஸ்கேப்பு ட்ரை பண்ணிட்டு எது கிடைக்குதோ அதில் டப்புன்னு கிளம்பிடுவோம். ஓகேங்களா? முதல்ல கீழே போய்ட்டு இருங்க, உடச்சுட்றோம். ஓகே, ஓப்பன். அங்கே வந்து அந்த பெல்லை ஆட்டி விட்டு வந்திருக்கேன். அங்கே கிளவி வந்து பார்த்துட்ருப்பான். நம்ம டப்புன்னு அதுக்குள்ளே கீழே போய்ட்டு உடச்சி விட்டு வந்துடுவோம். ஓகே, கோ. ஓகே கைஸ், ஓகே, ஓப்பன். ஓப்பன் ஆகிட்டு. என்ன இது நிவர மாட்டேங்குது? ஓப்பன். ஓகே கைஸ், இங்கே கார் இன்ஜின் இருக்குது. இது நமக்கு ஒரு தேவையான பொருள் தான். இப்போ காருக்கான 3 எஸ்கேப் கிடச்சிருச்சு. இது காருக்கு தேவையான 3 பொருட்கள் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ இருங்க, ஃபஸ்ட்டு கிளவி நம்ம இங்கே கூப்பிட்டுப்போம். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஹேமரை கீழே போட்டது இந்த உடச்செல்லாம் சவுண்டு கேட்டு பாதி தூரம் வந்துருப்பா. இப்போ வெளியே போனோம்னா அடிச்சிடும். இருங்க, வந்து கிளவி கூப்பிட்டுப்போம். என்னாச்சு? நேரம் வந்திருக்கணுமே. பேசாமல் இந்த கதவை திறந்துட்டு வந்துவிட்ட போய்ட்டு. வேணாம், இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எங்கள் ஹேமர் எடுத்து போடுறேன். ஒருவேளை பக் ஆயிடுச்சா கிளவி? கரெக்டான டைமு ஓடுவோம்.
ஓகே எங்கே இருக்குது? ஓகே கைஸ் அது கீழே போகுது. நம்ம டப்புன்னு மேலே ஓடிடுவோம். அங்கே தான் நிற்கிது. ஓடுறோம் டப்புன்னு ஓடுறோம். ஏதாவது ட்ராப் க்ரீப் இருக்கான்னு பார்த்து ஓடுறா. வந்து பிடிச்சிரும் டப்புன்னு. ஓகே ஓடிடுவோம். ஓகே இங்கே 2ஆம் நம்பர் கைஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் 2ஆம் நம்பர். ஏன்னா இது நம்ம கீழே போய்ட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இது மாதிரி கீழே போட்டுருவோம். இருங்க, நீங்கள் கார் இன்ஜினை கீழே போட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். இப்போ வேறு என்னென்ன பண்ணணும்? மேலே வேறு அந்த இந்த கீ வேறு இருக்குது, அந்த அண்டர்கிரவுண்ட் கீ. இதை இருங்க, இதை வந்து செட் பண்ணிட்டு போயிடுவோம். வெஞ்சு வச்சு இது பண்ணிட்டு போயிடுவோம். இல்லை ஏன்னா வெஞ்சுக்கு இது எங்கேயோ தொலைஞ்சிருச்சுன்னா அப்புறம் லாஸ்ட் நேரத்தில் அதை தேடுறது ஒரு இதாயிரும். அதனால் இப்போ கார் இன்ஜின் போட்டு வெஞ்சு போட்டு சுற்றிட்டு போயிடும். இன்னும் பேட்ரி தேவை, ஸ்பார்க்கிள்ஸ் தேவை, ட்ராப். ஓகே கைஸ், இப்போ கண்டிப்பாக கிளம்பி வரும். ஏன்னா அது ஏதோ ஒரு இடத்துல அப்படியே நின்றுச்சு. ஓகே ஓகே வா 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 டப்புன்னு வா. அடுத்தது நமக்கு வந்து என்னென்ன பொருள்னால் கார் எஸ்கேப்புக்கு மட்டும்தான் பொருள் கிடச்சிருக்குது. என்னென்ன இன்னும் பேட்ரி தேவை, ஸ்பார்க்கிள்ஸ் தேவை, ஓகே ஆயில் தேவை, அப்புறம் கைஸ் பேட்லாக் கீ தேவை அந்த முன்னாடி கதவை திறக்கிறதுக்கு. ஓகே அது தேவை. அப்புறம் இன்னும் ஒரு எஸ்கேப்பே ஒன்று நான் முழுசாக 2 எஸ்கேப்பு பொருள் வேறு தேடிட்டு இருக்கேன் நான். ஓகே ஆன் பண்ணுறோம். இங்கே இது வந்து பாய்சன் ரூம் கைஸ். இதுக்குள்ளே கிளவிக்குள்ளே லாக் பண்ணிட்டு நீங்கள் லாக் பண்ணணும். கரெக்டாக அந்த இடத்துல லாக் பண்ணிட்டு அந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா பாய்சன் கேஸ் வந்து கிளவி கொண்டுரும். அது 1 செகண்ட் 1 மினிட்டே என்னமோ வராது கிளவி. பாருங்கள் செத்துரும் பாருங்க. சரி ஓகே, இங்கே அந்த ஹேமர் எடுத்துகிட்டு மேலே போவோம் கைஸ். ஓகே எடுத்துக்கோ. மேலே போய் அங்கே மேலே கட்டையை உடச்சிடுவோம். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ ஹேமர் எடுத்துகிட்டு மேலே நெவுரு போ. ஓகே போவோம், மேலே போவோம். ஓகே 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 கைஸ், இங்கே பாருங்கள் கீ போட்டுருச்சு இந்த கிளவி வந்து. ஓகே நம்ம மேலே போய் உடச்சு விட்டு என்ன இருக்குன்னு வந்து பார்த்துட்டு கீ எடுத்துகிட்டு கீழே போவோம். ஓகே இங்கே என்ன இருக்குது? ஓகே உட 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 கைஸ், இந்த கட்டையை வந்து இதுலேயே ஒரு ட்ரிக் பண்ணலாம் கைஸ். என்னென்னா அந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டையை வந்து நம்ம வந்து ஹேமர் எல்லாமே உடைக்கலாம். அந்த கட்டையை அது எப்படி உடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் கூட போடுறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து ஹேமரே இல்லாமல் உடைக்கலாம் அந்த. ஓகேங்களா? இருங்க கீ எடுத்துகிட்டு டப்புன்னு கீழே போயிடுவோம். ஓகே கீழே போயிடுவோம். ஓகே ஓகே ஓடு கிளவி இல்லை. கிளவி இங்கே எங்கேயும் இல்லை. நம்ம ஓடிடுவோம். ஓடுற இங்கே இல்லை கிளவி. ஓகே இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை இங்கே. ஆனால் மோஸ்ட்லி இங்கே தான் ஸ்பார்க்கிள்ஸ் இருக்கும். அந்த வண்டிக்கு ஸ்பார்க்கிள் இருக்குல்ல, அது இங்கே தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே இங்கே திறந்துட்டு இங்கே என்ன இருக்குது? ஓகே இது கன் பார்ட்டு, இது நமக்கு தேவைப்படுது. சரி ஓகே நம்ம இறங்கிடுவோம். டப்புன்னு போயிட்டு அண்டர் கிரவுண்டில் தான் மோஸ்ட்லி பொருள் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். ஏன்னா ஓ கைஸ் ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன் கைஸ். அடா நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு கீழே அந்த இறங்குற இடம் கொஞ்சம் கிட்டே இருக்கா, அதனால் உக்காந்துட்டு தான் இறங்கணும். நான் நின்றுட்டே இறங்கி அது கிளவி பின்னாடியே வந்துருச்சு. அப்படியே இறங்கியிருக்கலாம். சரி ஓகே விடுங்க, டே 2 தான் முடிச்சிடலாம். டே 2லேயே முடிக்க பார்ப்போம். கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம். ஏன்னா நம்ம எங்கே இருந்தாலும் சுற்றி வந்து அடிச்சிட்றா கிளவி. நான் சவுண்டே போடல, எப்படி வந்து அடிச்சான்னு தெரில. சரி ஓகே டப்புன்னு கிளவி ஃபஸ்ட்டு எங்கேயாவது அமுச்சு விட்டு நாம் டப்புன்னு கீழே போயிடுவோம். ஓகே ஓகே கிளம்பி எங்கே இருக்கா கிளவி? இப்போதைக்கு இங்கே இல்லை, கிளியராக தான் இருக்குது. ஆல் கிளியர். ஓடு கிளவி இல்லை. ஓடு குதி. ஓகே குதிச்சிடுவோம். ஏதோ சொல்லிட்டுறான் கைஸ். நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா மேலேயே தொலைவிட்டுருக்கீங்க. கீழே எங்கே பாருங்கள் வெப்பன் கீ இருக்குது. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் தான் முக்கால்வாசி பொருள் கிடைக்கும். ஏன்னா இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி வந்து அண்டர் கிரவுண்ட் இதெல்லாம் இல்லாதப்போ மேலேயே எல்லா பொருளும் மோஸ்ட்லி கிடச்சிரும். இப்போ அண்டர் கிரவுண்டில் தான் முக்கால்வாசி பொருள் கிடைக்குது. ஓ கைஸ் பார்த்தீங்களா அந்த கொண்டை வச்சு அந்த சிலந்தி பூச்சியை இவட்ட தான் நான் அடி வாங்கி சலிச்சு போச்சு எனக்கு. ஆனால் கற்றுக்கிட்டு எப்படி விளாட்ணுன்னு. ஓகே ஓப்பன் பண்ணுறோம். ஓகே இது கன் பார்ட்டு, இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஞாபகம் வச்சுப்போம். கன் பார்ட் மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது, ஞாபகம். சரி இன்னொரு இது கைஸ், இது மீட்டு கைஸ். அங்கே மேலே இருக்க மீட்டு. இது என்ன ரூமு? இது வீல் வைக்கிற ரூமு. அப்போ இன்னொரு பாக்ஸ் இருக்குமே. ஓ அந்த ரூம் கைஸ். ஓகே இருங்க அந்த கிளவி இருக்கேன் நான். இந்த ரூம் தான் இன்னொரு பாக்ஸு. என்ன இருக்குது? ஓ எம்டியாக இருக்குது கைஸ். ஓகே இந்த கிளவி இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓடுருவோம். ஓ கைஸ் பார்த்துட்டா டப்புன்னு ஓடுவோம். ஓகே கிளவிங்க இல்லை. ஓகே இல்லை ஓடு. ஓப்பன் த டோர். ஓகே மேலே போ கைஸ். போச்சு கைஸ், கத்திக்கிட்டே வரா கைஸ். ஓகே இங்கே இந்த பாக்ஸ் வந்து நம்ம அந்த 2ஆம் நம்பர் பார்த்துருந்தோம். அதனால் நம்ம டப்புன்னு ஓப்பன் பண்ணிடலாம். 2ஆம் நம்பர் ஓப்பன்.
ஓப்பன். ஓகே கைஸ், பயங்கரமான ஒரு இது ஸ்பைட்ரு கீ கிடச்சிருச்சு. சரி அதை எடுத்துப்போம். வெப்பன் கீ கிடக்கட்டும். ஸ்பைட்ரு கீ ஓகே, இது வெப்பன் கீ எடுத்துகிட்டு போவோம். முதல்ல போய்ட்டு கிளவி போட்டதில்ல கீழே அந்த கிளவி இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே வேறு எதாவது இருக்கான்னு நான் வேறு எதாவது இருக்குன்னு நினச்சி வந்தேன். அதாவது கார் பேட்ரி இல்லைனா காரோட அந்த ஸ்பார்க்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இப்படி இருக்குது. அப்புறம் வேறு என்ன, இங்கே வேறு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும் கண்டிப்பாக. பண்ண இப்போ வெப்பன் கீ வேணும். வெப்பன் கீ இருந்தால் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இருங்க. ஓ, அந்த கிளவி நின்றுருக்கா கைஸ். இருங்க அந்த கிளவி போகட்டும். கைஸ் இருங்க அந்த கிளவி போகட்டும். போனால் தான் நம்மளால் அங்கே போய் எடுக்க முடியும். ஓகே, அந்த கிளவி போயிடுச்சு. இங்கே என்ன இருக்குது? ஓ கைஸ், கன் பார்ட்டு தான் கைஸ் இருக்குது இங்கே. இந்த கன் பார்ட்டு தான். இப்போ கன் பார்ட்டு ஃபுல்லாகவே கிடச்சிருச்சு. அங்கே கீழே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, கீழேயே 2 இருக்குது கைஸ். கீழே 2 இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. கன் பார்ட் இருக்குது. ஓகே, நம்ம டப்புன்னு ஓடிடுவோம். இங்கே கிளவி கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன். டப்புன்னு சீக்கிரம் ஓடுவோம். டப்புன்னு போயிட்டு இது எடுப்போம். அது பேர் என்ன, வெப்பன் எடுப்போம் கைஸ். இது வெப்பன் கீ நம்ம கையில் இருக்குது. போவோம். கிளவி வரல ஒன்றும். டப்புன்னு போவோம். வெப்பன் கீ எட்ரா ஓப்பன். ஓகே. ஓகே ஓகே. டெடியை தூக்குவோம். அப்போ தான் கிளவி டப்புன்னு வருவா. ஓ, நைட்டு விளாண்டுருக்கேன் நான் கைஸ். நைட் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் அந்த ஹார்ட் பீட் சவுண்டு, அந்த கிரன்னி தான், அந்த வரா பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. பயங்கரமாக. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த என்ன கேம். இந்த கேமை நம்ம முடிச்சிடுவோம் கண்டிப்பாக. இந்த இதில் முடிக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோன்னு அர்த்தம் இந்த கேமை. ஓகேங்களா? ஓகே, கேஷில் எடுத்துப்போம். இந்த கேம் நம்ம முடிச்சிட்டோன்னு அர்த்தம். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது என்ன கேம் விளாட்லாம், இல்லை வேறு ஏதாவது எப்படியா வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரி பேஸ் கேம் விளாட்லாமா, இல்லை வேறு என்ன கேம் விளாட்லாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற மாதிரி இருக்கும். கீழே அண்டர் கிரவுண்ட்லேயும் ஸ்க்ரூ ட்ரைவர் போடுற மாதிரி இருக்கும். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது கைஸ். இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இதை நம்ம இங்கே போட்டு வைப்போம். இங்கே ஆனால் தேவைப்படாது இப்போதைக்கு. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, இப்போ வந்து இருங்க கிளவி ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுருவோம். கேஸுலின்னு. ஓகே, கேஸுலின். ஓகே, கேஸ் சிலிண்டர் இருக்குது. இப்போ சூப்பர். கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு வந்துடுவோம் கைஸ். கீழே போட்டு வந்துடுவோம். இது வந்து கார் எஸ்கேப்புக்கு தேவையான ஒரு பொருள் தான். இது வந்து இன்னும் என்னென்ன தேவை கார் எஸ்கேப்புக்கு? இன்ஜினு, பேட்ரி, பேட்லாக் கீயும், அப்புறமேட்டு ஸ்பார்க்கிள்ஸ். இது 3 தேவை. இது 3 இருந்தால் எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ கைஸ் அங்கே கிளவி நின்ன மாதிரி சத்தியமாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? நீங்கள் சொல்லுங்கள். திரும்பி நின்றுட்டு முதுகு கட்டிட்டு அதோட ட்ரெஸ்ஸும் அந்த செவரும் ஒரே மாதிரி இருக்குது. நான் எப்படி போய் அந்த கிளவி கண்டுபிடிப்பேன் நீங்களே சொல்லுங்கள். கைஸ், டே 3 வந்துருச்சு கைஸ். இப்போயே பயமாக தான் இருக்குது. ஆனால் பயப்படப்படுவது கைஸ். நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி ஆடுறோம் இந்த மேட்சை. ஓகேங்களா? டே 3ல் முடிக்கிறோம். ஓகேங்க. ஐயோ, தள்ளி விட்டேன் கைஸ். போச்சு. ஓடுறா கைப்புள்ள ஓடுறா. தள்ளி விட்டேன் கைஸ். இருங்க டப்புன்னு இருறா. எங்கே கைஸ்? யார் கைஸ்? இங்கே கிளவி காணும். கன்று கையில் இருக்கும்போதெல்லாம் கிட்ட வரமாட்டா கைஸ். அவன் எனக்கு தெரியும் அவளை பற்றி. கன்று கையில் இருக்கும்போது கிட்டே வரமாட்டா. இருங்க எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். எங்கே இருக்கா? ஓகே, மேலே இருக்கா. வரட்டும். வா அட்டி போ. கொடு. அந்த சைடு போ. போச்சு கைஸ். என்ன தள்ளி விட்டுருவாளாட்டுக்குது. இருங்க இருங்க கைஸ். என்ன கைஸ், படிக்கட்டில் அப்படியே ஒரு மாதிரி நிலத்தில் உருண்டுட்டு போகிற மாதிரி உருண்டுட்டு போகுது. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, இது இங்கே போட்டு எப்போ கீழே போயிடுவோம். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் கைஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டிருக்கலாம். சரி, ஓகே, இதுங்க போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுப்போம். போய்ட்டு டப்புன்னு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துடுவாருங்க. ஓகே, கிளம்பி கைஸ் தேவையில்லாமல் சாவறேன் கைஸ். நான் வந்து தேவையில்லாமல் சாவறேன் கைஸ். அப்படியே நின்றுட்டேன் கைஸ். நான் வந்து உள்ளே தான் இருக்கிற நாட்டுக்கு நான் அப்படியே நின்றுட்டேன். எதுக்கு நான் கீழே குதிச்சேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எதுக்குன்னா இப்போ நான் அவளை கிளவியை போட்டு தள்ளிட்டேன். போய்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு கீழே வந்துருந்தா கூட பரவாயில்ல. ஸ்க்ரூ ட்ரைவரும் எடுக்கலாம். சும்மா கையை வீசிட்டு கீழே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கைஸ், டே 4 கைஸ். ஐயோ, டே 4 கைஸ். இந்த வீடியோ வருமானே தெரில எனக்கு. டே 4. ஓகே, கண்டிப்பாக முடிக்கிறோம். நம்ம முடிக்காமலாம் போக மாட்டோம். ஓகே, கிளவி இல்லை இப்போதைக்கு. ஆல் கிளியர். ஓகே, கன் பார்ட் இருக்குங்க. இருக்கட்டும். ஓகே, இருங்க கைஸ். இருங்க கீழே போயிட்டு ஒரே செகண்ட் கீழே போயிட்டு
அந்த ஸ்பெஷல் கீ இது பேர் என்ன ஸ்பைடர் கீ இருக்கும், அதுக்கு இது இப்போ எடுத்துகிட்டு வருவோம் இருங்க. மேலே மீட் இருக்குது அங்கே, இந்த இது மேலே அந்த கட்டை உட சொல்ல அங்கே மீட் இருக்கும், அங்கே ஸ்பைடர் கீ மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, ஆல் கிளியர், ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இங்கே எதுவும் இருந்துச்சு. ஓகே, கன் பார்ட் இருக்குது. எட்ரா ஓகே, கன் பார்ட் எடுத்தாச்சு. இது இங்கே போட்டு வைப்போம். முதல்ல அண்டர் கிரவுண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு போனால் இந்த கிளவி கொண்ட கிளவி பயங்கரமான ஆளாக இருக்குது, போட்டு தெளிருச்சு நம்மளை. அதனால் இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல நம்ம கீழே கொண்டு போயிடுவோம். ஓகே, கன் பாட்டை போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்பெஷல் கீ இருக்கும், ஸ்பெஷல் கீ அங்கே தான் இருக்கும், இதுவும் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னொரு கன் பாட்டும் அங்கே தான் இருக்கும். இருங்க அந்த கிளவி போயிட்டுருக்கு. ஓகே, எடுத்தாச்சு. இருங்க. ஓகே கைஸ், பார்த்துருச்சு. அது டப்புன்னு ஓடுவோம். இதை போய்ட்டு டப்பு நாங்கள் போட்டுருவோம். கீழே போட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்பைடர் கீ இருக்கும், ஸ்பைடர் ஸ்பெஷல் கீங்கிற மாதிரிங்க ஸ்பைடர் கீ இருக்கும். அதை கொண்டு வந்து இந்த ஓட்டையும் அதுக்குள்ளே தான் போடுவோம். போட்டுறோம் உள்ள போட்டோம். ஓகே, உள்ளே போயிருந்துட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி கத்திட்டு இருக்குன்னு. ஐயோ கைஸ், மண்டெல்லாம் உடஞ்சிருக்கு கைஸ். இதுக்கு கைஸ் இந்த மூஞ்சி பார்க்கணுன்னா நம்ம சேனல் தான் நீங்கள் வரணும். எப்படி இதுக்கே நீங்கள் எனக்கு லைக் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மணி எத்தனைனா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 11:30. இப்போ உட்காந்து நான் வந்து பயத்தோடு விளாண்டுருக்கேன். இப்போ வந்து அந்த சவுண்டு கேம் சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்காது, என் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கேட்கும். கிரன்னி வந்துட்டு போகுது கைஸ், அப்படி கீழே போட்டோமா அந்த சத்தத்துக்கு வந்துட்டு போகுது. ஓகே, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறல அந்த சத்தம் தான் உங்களுக்கு கேட்கும், கேம் சவுண்ட் கேட்காது. கேம் சவுண்ட் பயங்கரமாக இருக்குது. யாரா ஃபுல் சவுண்டில் வச்சு விளாண்டுருக்கேன்னா அது போச்சுடா, பார்த்துருச்சு கைஸ். டப்புன்னு கீழே போட. ஓகே, அது வேறு ஒரு மாதிரி கத்துது கைஸ், பயங்கரமாக ஓங்குது, அது மாதிரி கத்துது. ஓகே, டப்புன்னு இதுக்குள்ளே போயிடுவோம். ஓப்பன். ஓகே, மேலே ஓடு கைஸ். இங்கே பாருங்க பயங்கரமாக கத்துது கைஸ். கத்தாது, இரு நான் மேலே போகிறேன். ஓகே, இருங்க ஸ்பைடருக்கு எடுத்துப்போம். ஓகே எடு. ஓகே, கீழே போவோம். ரைட். ஓகே போயிடுச்சு கைஸ். இது இங்கே பாருங்கள், எங்கே போயிருக்குனாரு தெரியலையே கைஸ். எங்கே போயிருக்குனாரு தெரில. நம்ம டப்புன்னு வெளியே போனோம்னா அடிச்சிடும், அது வேறு எங்கே போயிருக்குன்னே தெரியல. ஓகே, எங்கே இருக்குது? ஓகே, இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் ஆல் கிளியர் தான். இப்போ நமக்கு எதிராக வருமோ எப்படி இருக்கும், முடிஞ்சு. ஓகே, எங்கே இருக்குது? ஓகே, மேலே ஓடிடுவோம், அது எங்கே இருக்குன்னு தெரில. சரி ஓகே கைஸ், இதை நம்ம அப்படியே குதிச்சிடுவோங்க. ஓகே, கிரன்னி எக்குத்தாப்புல வராமல் இருக்கணும் இப்போ, ஏன்னா இங்கே தான் நம்ம எல்லா பொருளையும் போட்டு வச்சுருக்கோம். அந்த சத்தத்துக்கு வந்துட்டு போவாங்க. கைஸ் ட்ராப் போட்டிருக்கா, பார்த்து போவோம். பார்த்தீங்களா அந்த சத்தம்? இருங்க தள்ளி விட்டு போயிடுவோம், அப்போ தான் கிரன்னி அங்கே வருவா. ஓகே, டப்புன்னு போயிட்டு இதை வச்சு நம்ம மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பைடர் கீ வச்சு அங்கே மேலே ஸ்பைடர் ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், கிரன்னி கைஸ் இந்நேரம் முடிச்சிருப்பா, பார்த்தீங்களா? அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. கிராஷ் போ எடுத்துப்போம். கையில் வர மாட்டேங்குது கைஸ், சுத்தமாக அது வந்து கண்ட்ரோல் சரி வரல கைஸ். எனக்கு இந்த மொபைலில் விளாட்றேன், அதனால் கண்ட்ரோல் சுத்தமாக சரி வரல. ஓகே, இருங்க வரட்டும், ஏதோ வரட்டும், நம்ம போய் டப்புன்னு அதை எடுத்துருவோம். கிராஷ் போ இந்நேரம் வந்து அடிச்சிருப்பா கைஸ், கொஞ்சம் டைம் ஆகிருக்குந்தாண்ணா. அதை அது வேறு அந்த ஊசி வேறு எடுக்கணும், அது வேறு டைம் ஆக மாட்டேங்குது. இருங்க டப்புன்னு போய் எடுத்துருவோம் அந்த ஊசியை. ஓகே, இது வேறு காலில் மாட்டேங்குது கைஸ், உட்காந்து எடுத்துருவோம் கைஸ். இருங்க. ஓகே, அடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஸ்பைடர் கீ எங்கே கைஸ் போட்டோம்? ஸ்பைடர் கீ எங்கேயோ போட்டோமே. அந்த டேபிள் மேலே போட்டேன், கரெக்ட். ஸ்பைடர் ஐயோ ஒரு செகண்ட் பயந்துட்டேன் கைஸ், ஸ்பைடர் கீ எங்கேயோ தூக்கி போட்டு நினச்சேன். இந்த மாதிரி தான் கைஸ் ஒவ்வொரு பொருள் நான் எங்கேயோ தூக்கி போட்டு போயிடறேன், அது எங்கே இருக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது டப்புன்னு. இப்போ நம்ம கிரன்னி பட்டி நம்மளை சேஸ் பண்ணும்போது நம்ம எங்கேயோ தூக்கி போட்டு ஓடிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பொருள் நமக்கு ஆனால் இப்போ எல்லா பொருளும் கிடச்சிரும். இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ பேட்லாக் கீ மட்டும் கிடைக்கணும், இப்போ எல்லாமே கிடைக்கணும். இப்போ எல்லாமே கிடச்சிச்சு, நமக்கு பேட்லாக் கீ மட்டும் கிடைக்கணும். அப்போ வந்து நமக்கு ஸ்பைடர் கீயில் தான் பேட்லாக் கீ இருக்கும், நம்ம அதை தொலைச்சிருவோம். அப்போ லாஸ்ட்டாக தேடிட்டு இருப்போம் உட்காந்து, அப்புறம் வீடியோ கட் பண்ணி வீடியோவில் எங்கே போட்டணும் உட்காந்து பார்த்து ஏன் கைஸ் தலைவலியாக இருக்கும். ஓகே, இது நமக்கு ஒரு தேவையான பொருள் தான். இது வந்து நம்ம எங்கே தேவைன்னா அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்புக்கு தேவைப்படும் கைஸ். இது அந்த செயின் கட் பண்ண தேவைப்படும். ஓகே, கிளவி ரீஸ்பான் ஆயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். சரி, இந்த கட்டையை போட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். போயிட்டு இருங்க, கட்டையை போட்டு அந்த சைடு போவோம். இங்கே என்ன இருக்குது? ஓகே, சேஃப் கீ இருக்குது கைஸ். முதல்ல போய்ட்டு அந்த இதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி சேஃப் கீ எடுத்துகிட்டு போய் கீழே சேஃப் கீயில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே டப்புன்னு போவோம்.
எனக்கு தெரிஞ்ச சேஃப் கீயில் வந்து அந்த இந்த இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மரக்கட்டை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேஃப் கீயில் அந்த கீழே அந்த அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் மரக்கட்டை இருக்குல்ல, அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சேஃப் கீ ஓப்பன் பண்ணு. ஓகே சேஃப் கீ கிடச்சிருச்சு. இப்போ கீழே போய்ட்டே இருங்க பாய்ஸ். இப்போ வந்து நம்ம அவசரப்பட்டு டப்புன்னு போயிடக்கூடாது. கிரன்னி வந்து வர வைக்கணும் இங்கே. இருங்க வா கைஸ் நான் வந்து பிளான்லாம் நல்லா போடுறேன், ஆனால் அது வந்து எனக்கு வந்து அவசரப்படுறேன். நான் பிளான்லாம் சூப்பராக போடுறேன், ஆனால் அவசரப்படுறேன் கைஸ். கைஸ் டே 5 லாஸ்ட் டே கைஸ். அச்சச்சோ முடிக்க முடியுமா? இதே ஒரு கேள்வியாக இருக்கு. ஓகே கைஸ், நம்ம வந்து மன தளர விடக்கூடாது. ஃபஸ்ட்டு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தோமோ அதே லெவலை வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? இப்போ தான் டே 1. ஓகேங்களா? அப்படி நினச்சிக்கோங்க. இப்போ வந்து டே 1. ஓகேங்களா? இப்போ தான் கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பொருள் நம்ம எடுத்து வச்சுட்டு இதான் டே 1. ஓகேங்களா? அப்படி நினச்சிட்டு ஆடினோம்னா இந்த கேமை இப்போ முடிக்கலாம். இப்போ நினச்சாலும் முடிக்கலாம். கண்டிப்பாக முடிக்கிறோம் இந்த கேமை. ஓகேங்களா? வரட்டு கிளவி வரட்டும். ஓகே என்னது கிராஷ் போர்ட் எடுத்துக்கலாம். இருங்க. ஓகே இது கிட்ட வந்துட்டா. இருங்க இன்னொரு சுற்று அடிப்போம். மேலே போய்ட்டு எடுத்துருவோமா? எங்கள் அம்மா மேலே போய்ட்டு அந்த அங்கே இருக்க ஊசி. வா பின்னாடியே வா. மேலே அந்த ஊசி எடுத்துருவோம். இருங்க. ஓகே டே 5லாம் இல்லை கேஸ், இது வந்து டே 1. ஓகேங்களா? அப்படியே ரொம்ப பதட்டப்பட்டுலாம் ஆடுவோம். நம்ம எதுவும் ஆடுவோம். டே 1 எப்படி ஆடுவோம் அந்த மாதிரி ஆடுவோம். வாங்க தோற்றுட்டு போகிறோம். ஓகே 1 நிமிட் வரமாட்டான். அந்த 1 நிமிட்டை நம்ம எதுவும் யூஸ்ஃபுல்லாக பண்ணோம். இருங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது? ஓகே சேஃப் கீ மேலே சேஃப் கீ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சேஃப் கீ இருக்கும் மேலே, அதை எடுத்துகிட்டு வருவோம் போய்ட்டு. இதுதான் கைஸ் என்கிட்ட நான் வந்து மறந்துடுவேன். என்னென்ன பண்ணுறதுன்னு அடிக்கடி மறந்துடுவேன். அந்த சேஃப் கீ டப்புன்னு எடுத்துகிட்டு கீழே போவோம். ஓகே கீழே போ ஓகே ஓகே கீழே போய்ட்டு ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த கட்டை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டை ஏன்னா அந்த ரிமோட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது ஓகே பேட்லாக் கீ கிடச்சிருக்கு கைஸ். இது வந்து நம்ம வந்து கார் எஸ்கேப் பேட்லாக் கீ கிடையாது. இது வந்து அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் பேட்லாக் கீ. இப்போ வந்து எஸ்கேப் பண்ண ஒரு பொருள் கிடச்சா போகுது கைஸ். இப்போ வந்து முதல்ல கிளவி போட்டு தள்ளுருவோம். ஏன்னா அந்த கிளவி எங்கே இருக்குதுன்னு தெரில. பின்னாடி வந்து அடிச்சிடும். இது வேறு டே 5 லைட்டாக மனசில் வச்சுட்டு விளாடுவோம். ஆனால் டே 1 தான் கைஸ், அப்படிலாம் இல்லை. டே 1 தான். அப்படி வச்சு விளாண்டா தான் முடிக்க முடியும். ஓகே வருது சீக்கிரம் வா. ஓகே வா கைஸ் ஹெட்ஷாட்டு பல்லுலாம் தெரிச்சிருச்சு. பல்லுலேயே அடி. இது போதும் கைஸ், தோத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதை நான் பார்த்துட்டேன்ல, நிம்மதியாக தூங்குவேன். நாளைக்கு மட்டும் ஒரு வீடியோ எடிட் பண்ணுவேன். ஓகே முடிக்க பார்ப்போம். கன் பாட்டு சேர்த்துருவோம் கைஸ். ஆமாம் கன் பாட்டு சேர்ப்போம். ஏன்னா இன்னொரு இடம் இருக்குது. ஆனால் ஆமாம் கைஸ் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கீழே ஒரு இடம் இருக்குல்ல கைஸ், அந்த எலும்புக்கூடு கோடு இருக்குல்ல, அங்கே வந்து எனக்கு இந்த கண்ணை வச்சு அடிக்க தெரிய மாட்டேங்குது கைஸ். ஏன்னா அது நம்ம இந்த கண்ணை வச்சு அடிக்கிறோம், அது கீழே போய் விழுந்துருது. அந்த கண்ணை வந்து ஈஸியாக அடிச்சிருவோம். சரி ஓகே ஃபஸ்ட்டு கன் பார்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கன் பார்ட்டை சேர்த்து கீழே போவோம். அண்டர் கிரவுண்ட் போய்ட்டு கீழே அந்த ஒரு எலும்பு கூட இருக்கும்ல, அந்த ஃப்ரீ ஸ்ட்ராப் கோட் இருக்கும்ல, ஃப்ரீ ஸ்ட்ராப் இருக்கும், அந்த இடத்துக்கிட்ட போயிடுவோம். ஃபஸ்ட்டு போய்ட்டு இது எடுத்துப்போம், கன் பார்ட்ஸில் எடுத்துப்போம். ஓகே கன் பார்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து போயிருங்க இங்கே. ஓகே இந்த சைடு ஓரமாக இது. ஓகே கீழே போய்ட்டு இது வந்து அட்டாச் பண்ணுவோம். ஓகே ஓடு ஓகே அட்டாச். ஓகே கன் ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்டு கிளவி போட்டு தள்ளுருவோமா? என்ன சொல்கிறீங்க? கன்று வந்திருக்கு கைக்கு. நீங்களே சொல்லுங்கள். ஷார்ட் கன் இது கன்று வந்திருக்கு கைக்கு, அதுவும் புல்லட் போட்டு அடிக்கிற கன்று. ஃபஸ்ட்டு வந்து கிளவி போடாமல் நம்ம போய்ட்டு தப்பிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு இருங்க கிளவியை போட்டு தள்ளிட்டு போவோம் கைஸ். ஓகே கைஸ் வருது, அது கால் தெரியுது பாருங்கள். வா தப்புன்னு வா, கிஃப்ட்டு தரேன். போடு வட்டி கைஸ். காலுக்குள்ள பிறண்டுட்டு கீழே வந்துருச்சு கைஸ். எப்படி விழுந்துச்சு பார்த்தீங்களா கைஸ்? காலெல்லாம் உடஞ்சிருச்சு கைஸ். அதுக்கு அவ்வளோதான், நம்ம டப்புன்னு போவேன். நம்ம எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? நம்ம பாருங்க, நம்ம மூஞ்சி ஃபுல்லாக பிளட்டு தான், அப்படி அடிச்சிருக்குது நம்மளை. ஓகே இப்போ வந்து கீழே தான் போகணும். ஆமாம் கீழே போகணும். ஓகே அந்த சைடு போகணும். ஓகே கீழே போயிடுவோம். இதில் போய் ஷாட்டு தான் அடிப்பேன். ஒரே ஷாட்டு தான் அடிச்சிருவோம் பாருங்க. அட்ரா அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? இதில் ஒரே ஷாட்டு தான், ஆனால் அதில் வந்து நம்ம வந்து 3 புல்லட்டும். ஓகே இங்கே வந்து காரு பேட்ரி இருக்குது, நமக்கு தேவையான பொருள். ஓகே ஃப்ரீ ஸ்டாப்பும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்டாப்பை போட்டு வந்துடுவோம். எனக்கு கிளவி வந்துட போகிறா. ஒரு நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன் கைஸ் ஃப்ரீ ஸ்டாப்பில்.
ஐயோ கிளவி கிளவி வந்துட போகிறோம். சீக்கிரம் 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 சீக்கிரம். ஜோ ஜோ கிளவி கிளவி வந்துட போகிறோம். இருறா போடுறோம் போடுறோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ போய்ட்டு நம்ம இது எடுத்துகிட்டு வருவோம், பேட்ரி எடுத்துகிட்டு வருவோம். ஓகே எடுத்துக்கோ, பேட்டரி எடுத்துக்கோ. இது வந்து கார் எஸ்கேப்புக்கு நம்ம தேவைப்படும். இப்போ ஒன்று கார் எஸ்கேப்புக்கு என்ன தேவை? ஸ்பார்க்கிள்ஸும் பேட்லக்கி இருந்தால் போதும் கைஸ். ஸ்பார்க்கிள்ஸும் பேட்லக்கி இருந்தால் போதும். சரி ஓகே, கிரன்னி வரட்டும். கிரன்னிக்கா வந்துச்சு கைஸ். சூப்பர். அவ்வளோதான். ஃப்ரீஸு கைஸ் பறக்குது கைஸ் கிரன்னி. அவ்வளோதான், உடஞ்சே போச்சு கைஸ் கிரன்னி. கொடுமை. எங்கடா இருக்கேன் நான் கைஸ்? நம்ம கீழே தானே இருந்தோம், எப்படி மேலே வந்தோம்? ஓ இதோ பக் ஆயிடுச்சு. இது மேலே வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய என்ன கைஸ் இது அவார்டு தான். இங்கே மேலே தூக்கி வச்சிடலாம் கைஸ், அவார்டு மாதிரி. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், நம்ம இருக்குது கைஸ். கைஸ் கைஸ் கொடுமை கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இந்த கேம் டெவலப்பர்ஸ் வந்து இது வந்து வேணும்னே தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஃபன்னாக இருக்கும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தலை தனியாக அப்படியே இப்படிலாம் இருக்க மாதிரி. ஆனால் அது செம்மையான ஒரு கொல்ற மெத்தடு கைஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் நான் டாப்பில் வைப்பேன், கிரன்னி போட்டு தள்ளுறதுல செம்மையான. ஆனால் இதில் வந்து நம்மளே ட்ராப் ஆயிடுவோம், கொஞ்சம் பார்த்து வைக்கணும். துப்பாக்கி மாதிரி கிடையாது இது. ஏன்னா துப்பாக்கி கூட நம்ம சுட்டு மிஸ் ஆகும். நம்ம சாக மாட்டோம் எப்பயுமே, நம்ம ஓடிடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. இதில் நீங்கள் போய் நின்றுட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீஸ் ஆகி ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி நின்றுவீங்க. அப்புறம் கிளவி உங்களை போட்டுருவாங்க வந்து. அதனால் பொறுமையாக தான் ஆடணும். சரி ஓகே, கீழே போய்ட்டு நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கீழே வந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே கீழே போயிட்டு என்ன இருக்குது, இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இருங்க. ஓகே கோ கோ கோ. ஓகே எங்கே இல்லை. ஓ கைஸ் வரா கைஸ். ஸோ வரா வேறு வந்து நின்றுக்கிறா கைஸ். எரியாவது டப்புன்னு போனால் கூட பரவாயில்லையா இருக்கும். இது வந்து அமைதியாக வந்தால் கூட பரவாயில்ல கைஸ். ஒரு மாதிரி கத்திக்கிட்டு வரா கைஸ். அதுதான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா நைட்டு அங்கே பாருங்கள் இப்படி கத்துறா பாருங்களே, ஒரு மாதிரி கத்துறா. அது நான் வந்து நைட்டு விளையாண்டுருக்கேன். நைட்டு இப்போ வந்து ஒரு 12 மணி ஆக போகுது, 12 மணியோ ஆக போகுது பக்கம். நான் வந்து பயங்கரமாக வந்து கத்தும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நைட்டு தான் வந்து அமைதியாக இருக்கும் நம்ம ஏரியாலாம். இல்லைனா எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அதனால் சரி இப்போ ரெக்கார்ட் பண்ணலாம் நான் வர ஹெட்செட் போட்டு விளாட்றேன்னா கத்துன்னு கத்துது இந்த கிளவி. பயங்கரமாக கத்துது இந்த கிளவி. வேறு ஹெட்செட் போட்டு அது உங்களுக்கு கேட்காது, அது வந்து என் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கேட்கும். அதனால் வந்து பயங்கரமாக கத்துறான். அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தனியாக உட்காந்து ரூமில் விளாண்டுருங்க கைஸ். அதான் சரி ஓகே, கீழே போய் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே ஓப்பன். 1 2 3 4. ஓகே என்ன இருக்குது? ஓகே ஸ்பார்க்கிள்ஸ். ஓகே ஸ்பார்க்கிள் கிடச்சிருக்கு கைஸ் நமக்கு. இது நமக்கு வந்து இப்போ நமக்கு என்ன தேவைன்னா கைஸ், இப்போ நமக்கு வந்து 2 பொருள் தான் தேவை. 2 எஸ்கேப்பும் முடிச்சிடலாம். என்னென்னா ஒன்று வந்து அந்த கட்டை தேவை, அந்த கீழே எஸ்கேப்புக்கு. அது இருந்தால் கீழே எஸ்கேப் பிடிச்சிடலாம். இப்போ வந்து கார் எஸ்கேப்புக்கு வந்து என்ன தேவைன்னா பேட்லாக் கீ தேவை. பேட்லாக் கீ இருந்தால் கார் எஸ்கேப்பு முடிச்சிடலாம். பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 2 பொருள் தான். டப்புன்னு எங்கே இருக்குது அந்த 2 பொருளை கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு பொருள் கிடச்சாலும் நாங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இருங்க போய்ட்டு இது காரில் செட் பண்ணிட்டு முன்னாடி வேலை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. முன்னாடி க்ளோஸ் பண்ணுறோம், பின்னாடி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கேட்டை திறந்தால் நம்ம கிளம்புறத கார் எடுத்துகிட்டு. ஓகேங்களா? இருங்க கேஷ்லன்னு ஃபில் பண்ணுவோமா? இருங்க ஃபஸ்ட்டு கிரன்னியை கொண்டுருவோம். ஓ கைஸ் இந்நேரம் அடிச்சிருப்பா கைஸ். ஓடுற மேலே விட்டுருவோம் கைஸ். இருங்க இந்நேரம் அடிச்சிருப்பா கைஸ் நம்மளை. ஓகே மேலே விட்ருவோம். ஓகே டப்புன்னு கூப்பிட உள்ள போடா. ஓகே ஓட்டுருவோம். ஓகே இப்போ அந்த சைடு வருவான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு 2 பொருள் தான் தேவை. ஓகே இப்போ இருங்க கைஸ், இந்த ஃப்ரீ ஸ்டாப் போட்டு மாட்டிக்கொள்ளும். இருங்க ஃப்ரீ ஸ்டாப் சூப்பராக இருக்குது. கன்று கீழே இருக்கும், கன்று எடுத்து போயிருங்க. போய்ட்டு கன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே கன்று. ஓகே இருங்க கிளவி என்ன இருக்கும்? ஓகே இப்போ தான் கைஸ் வந்து சாகுது கிளவி. ஓகே தள்ளி விட்ருவோம். என்ன கைஸ் இது? நெவரு ஐயோ கரும கைஸ், வாசடிக்குது. அது பார்க்க ஒரு மாதிரி இருக்குது கைஸ் எனக்கு. ஓகே போய்ட்டு முதல்ல புல்லட்டை ஃபில் பண்ணிப்போம். புல்லட் ஃபில் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறது? 2 பொருள் எங்கே கைஸ் நான் போய் தொலை வருது அந்த 2 பொருளை? இருங்க இந்த கீ ஓப்பன் பண்ணணுன்னா அது தேவை. அது எங்கே கைஸ்? எதுவும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இந்த இடத்துல பார்த்தேன் கைஸ், அந்த அந்த இது உள்ள எழுதியிருக்குள்ள அங்கே பார்த்தேன். ஓகே இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த கட்டை இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ பாருங்கள் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் கட்டை இங்கே தான் இருக்கும்.
ஓப்பன் ஓப்பன் கரெக்டாக உள்ளே இருக்குது. ஆமாம் கைஸ், கரெக்டாக உள்ளே தான் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு, ரெண்டையும் முடிச்சாச்சு. கட்டிங் கீழே போட்டு, ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு தப்பு பண்ணக்கூடாது. என்னென்னா இப்போ வந்து கீயும் கட்டிங் இங்கே தான் இருக்குது. நம்மளோட இது எங்கே இருக்குது, அந்த 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 இது பேர் என்ன, செயின் ஓப்பனர் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அந்த கட்டிங் பிளேயர் மேலே இருக்குது. முதல்ல கிரன்னியை வந்து போட்டு தள்ளிட்டு மேலே போய்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கீழே போகணும். கீழே போயிட்டு 3 பொருளையும் எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் சேர்க்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்து ஆடணும். இப்போ வந்து நம்ம எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஆடணும். மேலே டப்பு டப்புன்னு போனோம்னா கிளவி வந்து போட்டுருவா. இது வந்து லாஸ்ட் டே, அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து ஆடணும். ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு கிளவி இங்கே வந்து வர வச்சு போட்டு தள்ளுறோம். வா டப்புன்னு வா. ஃபஸ்ட்டு கீழ் கிளவி போட்டு தள்ளுறோம். இருங்க டப்புன்னு மேலே ஓட்டு. இருங்க டப்புன்னு மேலே விடுவோம். நிவிரு இந்த 30 செகண்ட்ஸ் வந்து போடுற செகண்ட்ஸு இது நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சொட்டையை பார்த்தீங்களா இல்லையா, மூஞ்சிவே வடக்கே இருப்பார்லாட்டக்குது கைஸ். எப்பயுமே வாயில் பல்லு ஃபுல்லாக இது போட்டு சுற்றிட்டுருக்கு. ஓகே அப்படியே மெதுவாக போயிடுவோம். ஓடு கட்டிங் பிளேயர் எடு. ஓகே கட்டிங் பிளேயர் எடுத்தாச்சு. இந்த இடத்துல மெதுவாக போகணும். கீழே விழுந்துட்டோம்னா முடிஞ்சு ஒரு நேரம் கஷ்டப்பட்டது. ஓகே கீழே போவோம். கீழே போயிட்டு கட்டிங் பிளேயர் அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து மேலே அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து கிரன்னி தொல்லை முடிஞ்சிச்சு கைஸ். கிரன்னி இனிமேட்டு நமக்கு கீழே போயிட்டோம்னா கிரன்னி தொல்லை முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு தொல்லை. என்ன தொல்லைனா, நம்ம கீழே அந்த கொண்டை கிளவி இருப்பா, அது ஒரு தொல்லை. அதை மட்டும் இப்போ தாண்டி போயிட்டோம்னா கேம் முடிஞ்சிச்சு கைஸ். ஓகேங்களா? ஆனால் ஐயோ காய்ஸ் வேஸ்ட்டு பண்ணுறேன் கைஸ். அவன் வந்து எல்லா பொருளையும் எடுத்து கீழே போட்டிருக்கணும். நான் வந்து ஒவ்வொரு பொருளாக போட்டு வந்துட்டுருக்கேன். மறுபடியும் மேலே போகணும் கைஸ். கிரன்னி வேறு இருப்பான். சரி ஓகே இருங்க, டப்புன்னு போய்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு வந்துடுவோம். கிரன்னி வேறு மேலே இருப்பானே கைஸ். ஓகே கீழே குமிஞ்சோடு. இப்போ மறுபடியும் போயிட்டு மேலே போய்ட்டு அந்த எல்லா பொருளையும் எடுத்து கீழே போட்டுருவோம். ஏன்னா இப்போ மறுபடியும் மேலே போய்ட்டு அதை எடுக்க முடியாதுல்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே போயிருங்க. அந்த கொண்டைக்கிழவி எங்கே வர்றதுன்னு தெரியலையே. சரி போவோம், யாரு கேட்பா. போடா இங்கே இருக்கேன். சத்தம் கேட்குது கேஸ். ஏதோ பக்கத்தாலேயே இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. ஏதோ என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது கேஸ். எனக்கு வேறு ஏர்பட்ஸ் போட்டு விளாட்றேன்னா அதெல்லாம் அப்படி கேட்குது. ஓகே இருங்க, போய் பார்ப்போம். லைட்டாக போய் பார்ப்போம். இங்கே தான் இருக்கா? இல்லை. ஓகே அங்கே இருக்கா கைஸ். ஓடிடுவோம். இங்கே ஓகே பார்த்துட்டா நம்ம பக்கம் தான் ஓடிடுவா. நம்ம இதில் புந்து ஓடிடுவோம். கைஸ் யூஜோ இதில் வந்துட்டா கைஸ். இங்கே வரல. ஓகே வரல. ஓடுறா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கார் செட்டுக்குள்ளே போயிடுவோம். கார் ஆகட்டும், 2 ஆகட்டும், 3 ஆகட்டும், அந்த மொட்டையனை கூட விட்டுருங்க. அவன் தாத்தாவை கூட விட்டுருங்க. கிரண்ணனை கூட விட்டுருங்க. இவன் கிரண்ணி இருக்கா பார்த்தீங்களா, பயங்கரமான ஆள். இங்கே ஒரு மாதிரி வந்து டப்புன்னு வச்சுருவான் உங்களை வந்து. சரி ஓகே கீழே போட்டு நம்மளும் எகிரிடுவோம். ஓகே இப்போ ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்க்கணும். அதுதான் இப்போ நம்மளோட டாஸ்க்கு. ஓகே கட்டு எடுத்தாச்சு. ஓடுறா. சடுகுடு. ஓகே இப்போ அந்த கிளவி எங்கே இருக்கா? ஓகே இப்போதைக்கு இங்கே இல்லை அந்த கிளவி. ஓகே ஓடுருவோம். டப்புன்னு ஓடுறா. கைஸ் பார்த்துட்டா. வா டப்புன்னு வா. ஓகே கைஸ் ஓடு டப்புன்னு போய் உள்ளே பூந்துக்கலாம் கைஸ். இருங்க உள்ள ஓகே வந்தாச்சு. சரி ஓகே இப்போ வந்து அந்த கிளவி அங்கே வருவான். வந்துட்டா. நம்ம போய்ட்டு டப்புன்னு நீங்கள் இதை போட்டு ஓகே இப்போ அந்த கீயை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம்னா, அந்த கட்டிங் பிளேயர் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம கிளம்பலாம். ஓகே அந்த கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு வரலாம். எங்கே அந்த கட்டிங் பிளேயரு? கீழே இருக்கும். கீழே போட்டு வச்சுருக்கேன் கட்டிங் பிளேயரு. அந்த கிளவி எங்கே இருக்கா, எந்த சைடு இருக்கானே தெரில கைஸ். பக்கத்தாலேயே சவுண்டு கேட்குது எனக்கு. இந்த அண்டர் கிரவுண்டு தான் கைஸ் பயங்கரமாக. ஓகே கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு டம்னு ஓடுவோம். ஓடு கைஸ். இதை மட்டும் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா நம்ம முடிஞ்சு கேம் முடிச்சிடலாம். ஓகே கிளவி கைஸ் இருங்க, பொறுமையாக போகணும். லாஸ்ட் ட்ரையே விட்றக்கூடாது. ஓகே ஓடுறா. எதையும் பார்க்காத டப்புன்னு ஓடு உள்ளே போயிரு. அவ்வளோதான் கைஸ். பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். கத்துறா பயங்கரமாக கத்துறா. பார்த்துட்டா இல்லாட்டுக்குதுண்ணே. ஓகே கைஸ் ஓப்பன் த டோர். ஓப்பன் ஆகிட்டு கைஸ். ஓகே கைஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம வந்து முடிக்கிறோம். முடிச்சாச்சு பார்த்தீங்களா, முடிச்சிட்டோம். கிரண்ணியும் முடிச்சிட்டோம். என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ நைட்டு இப்போ உட்காந்து விளாண்டுருக்கேன். சரி வெளியே போவோம். ஓகே வெளியே வந்தாச்சு. ஓகே கைஸ் கிரன்னி பாருங்கள் கீழே வந்து எட்டி பார்த்துட்ருக்கா கைஸ். கத்துறா கைஸ். வாங்க பாருங்கள் கிரன்னிக்கு ஒரு அமைதியாக தான் இருக்கா. அந்த கொண்டை கிளவி பாருங்களே, அம்மா கத்துறா கைஸ். ஒரு மாதிரி ஓன்னு கத்துறா கைஸ். ஓகே முடிச்சாச்சு கைஸ். இப்போ தலை. ஓகே கைஸ்
த எண்ட். ஓகே கைஸ், நம்ம வீடியோ முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரென்னியும் முடிச்சாச்சு. நம்ம மறுபடியும் ஏதாவது வேறு ஏதாவது ஆர்ஆர் கேமுக்கு எதுவும் விளாட்ணுமா, இல்லை என்ன கேம் விளாட்ணுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.